வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளோட தாட் அண்ட் லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், என்ன சிறப்பாக அதில் நம்ம வெளிக்கொண்டு வர முடியும், நம்மளோட நடை உடை பாவனைகள் மூலமும் நம்மளோட பழக்க நடத்தைகள் மூலமும் அதில் என்ன சிறப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இன் அவர் சோஷியல் இன்ட்ராக்ஷன், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி கேன் எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப் இன் ஏ ரிஃபைன்டு மேனர் என்ற தலைப்பில் தொடர்ந்து ஒரு சில பதிவுகளுக்கு நம்ம பார்க்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடியே பார்த்தோம் லாங்குவேஜ் அப்படின்னு. சென்ற பதிவில் கூட பார்த்தோமே, ரீட் அபவுட் ஆல் அப்படின்னு சொன்னாலே என்ன, மொழி இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். எப்படி படிக்கணும், எதுக்கு படிக்கணும், படிக்கும்பொழுது எப்படி தெளிவாக ஒரு கான்ஃபிடென்ஸோட ஃபோக்கஸிங் மைண்டோட படிக்கணும்னு பார்த்தோம். அப்போ அதுக்கு என்ன அவசியமாக வேணும், லாங்குவேஜ் வேணும். லாங்குவேஜ் வேணும்னு சொன்னால் நம்மளுக்கு அதை பற்றி யோசித்தா தான் லாங்குவேஜை பற்றி தெரியும். சில நேரத்தில் சொன்னோம், ஒரு 10 மாதத்துலேருந்தே குழந்தைகள் சில வார்த்தைகள்லாம் சொல்லும், 2 லெட்டர் சிலபல் 3 லெட்டர் சிலபல்லாம் சொல்லும். அதில் தொடர்ந்து அதுக்கே நம்மளுக்கு மொழி தெரிஞ்சாக்க அது வி வில் கிவ் கனெக்டோஷன் டு தட். அந்த கனெக்டோஷன்ஸில் அது என்ன பண்ணோம், அந்த கனெக்டேஷனில் அதுக்கு மீனிங் பொருளெல்லாம் நம்மளே சொல்லிப்போம். இன் ரியல் குழந்தை மறுப்புறம் 2 லெட்டர் எழுத்து ஒரு போல தான் சொல்லுறது. ஆனால் நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரியுது அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் எதனால் நடக்கிறது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் வி கேன் ஏபிள் டு காம்ப்ரஹெண்ட். அது சிறு குழந்தைக்கு, ஒரு 10 வயசு இருக்கிற ஒரு குழந்தையோ அதுக்கு மேலே உள்ளவங்களோ ஒரு மொழியை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த மொழியை பயன்படுத்துகிற எண்ண ஓட்டங்களும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன பேசணும் அப்படின்னு ஒரு ஐடியா வருதுன்னு வைங்க. அந்த ஐடியா வரும்போது அது எந்த மொழியில் பேசணும்னு கூடவே நம்ம தெரிஞ்சுப்போம். இஃப் யூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் அவர் மதர் டங், டெஃபினெட்லி என்ன பண்ணுவோம், அந்த மொழியில் தெளிவாக பேசுறதுக்கு துவங்குவோம். நம்ம தாய் திருநாடு என்ன இருக்குது, பாரத நாடு போல் ஒரு பெரிய நாடு இருக்குது, 142 கோடி பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, ஒரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குது, நம்மக்கிட்ட மொழி இருக்குது. அந்த மொழியிலே பேசுகிற டயலாக்டில் நிறைய வேறுபாடு இருக்குது. நம்ம தமிழ் தாய்மொழி தமிழ் எடுக்கிறோன்னு வைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேசுகிற தமிழில் எத்தனை பிரிவு இருக்குது. சிலவங்களுக்கு சில வார்த்தையை வித்தியாசமாக சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த மொழியின் சிறப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வட்டார தமிழ் நம்மளுக்குள்ள நிறைய வருது, அது நிறைய வருது. ஆனால் இதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மொழி வாரியாக நம்மளை பிரிச்சுக்கும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வரும். நம்ம அப்படி தான், ஹூ இஸ் பெட்டர் தேன் அப்படின்னு யோசனை வரும், ஹூ இஸ் த பெஸ்ட் தேன் அப்படி யோசனை வரும். இதில் பெட்டர் பெஸ்ட் எல்லாம் காட்டிலும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் ஒரு சில பயன்பாட்டுக்காக மட்டும் நம்ம மொழி வாரியாக பிரிச்சிருக்குமே தவிர அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற அந்த பெரிய கருத்து அசைக்க முடியாத ஒரு எண்ண ஓட்டங்கள் நம்முடைய என்ன பாயிண்ட் இருக்கோம், மனத்தடியில் நீரோட்டம் போல போய்கிட்டே தான் இருக்கும். அதுதான் நிஜம். அப்படி போனால் தான் நம்ம தாய் திருநாடோட சிறப்பு நமக்கு மனசுக்குள்ளே வரும். அதனால தான் சொன்னோம், எவனை சொர்க்கத்தை காட்டாலும் தாய் திருநாடு சிறப்புன்னு சொன்னோம். இதெல்லாம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டால் அந்த மொழி ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் அண்ட் தாட் அப்படின்னா எண்ண ஓட்டங்களை சிறப்புப்படுத்தணும், மொழி வாரியாக வெளியில் தொடரணும் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எண்ண ஓட்டங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாகவும் செம்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறதோ அதற்கு தகுந்தா போல நம்முடைய மொழி பயன்பாடும் சிறப்பாக இருக்கும். இது ரெண்டு இன்டர்லிங்க்டு தான், இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. த மோர் யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும்ன்றது அந்த அசர்ட்டிவில் சொன்னபோது அதுக்காக நம்மளை தயார் பண்ணிக்கணுன்றதும் இட் இஸ் கூடவே வரக்கூடிய ஒரு செய்தி தான். அப்போ எப்படியெல்லாம் நம்மளை சிறப்புப்படுத்திக்க முடியும்னு சொன்னால், ஒரு ஸ்கூல் கோயிங் அந்த ஏஜ்லேருந்து ஒரு 10-12 வயசுலேருந்து நம்ம பார்க்கணுன்னா சிறப்பாக பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், விச் லாங்குவேஜ் தே ஆர் ஃப்ளூயண்ட் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த மொழியெல்லாம் அவங்களுக்கு வரும். இப்போ நம்ம நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் பேசுகிறோன்னு வைங்களேன், அப்போ செகண்ட் லாங்குவேஜ்ன்ற அந்த வார்த்தையே வராது. செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையே வராது. அப்படி சாத்தியமாக நம்மளோட தாய் திருநாட்டில் அது வாய்ப்பே இல்லை. நம்ம தாய் திருநாட்டில் நிறைய மொழிகள் பேசக்கூடிய வகையில் நிறைய மொழிகள் இருக்குது. சில மொழியில் பேச மட்டும் செய்ய முடியும், அதுக்கு வரி வடிவம் எழுத்து வடிவம் இல்லை. அப்படி உள்ள மொழி கூட நம்ம ஊரில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரே லாங்குவேஜ், நாடு முழுக்க ஒரே லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்மளுக்கு இல்லை, அது நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லை. அதனால் கண்டிப்பாக செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் எல்லாம் 2-3 படிச்சுக்கித்தான் வேணும். ஏன்னா பிற மாநிலத்துக்கு போய் நம்ம அங்கே இருக்கிற மக்களோட நம்ம அவன் சகோதரன் தானே, ஒரே தாய் நாட்டுக்கு இருக்கிற எல்லாரும் ஒன்று போல இருக்கிறவங்க சகோதரர்கள் அப்படின்னா அங்கே பழகிறதுக்கு வேணுமென்னா அவங்க மொழியில் நம்ம பேசணும்.
அப்போ அவங்களும் நம்மளோட நம்ம மொழியை பேசினா அந்த மொழியினால் நாம் ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் வரும். அது ரொம்ப நமக்கு என்ன இருக்கும், மனசளவில் பெரிய ப்ராக்சிமிட்டியை கொடுக்கும். இட் இஸ் ஆல்சோ அவர் பிளேஸ் அப்படின்னு. அதுக்கு என்ன அடிப்படை காரணம், we can able to converse in their language. அதே வார்த்தை தான் அவங்களுக்கும். when they are coming to our place they can able to converse in our language ன்னு சொன்னால் that gives the proximity of mind. கிட்டக்க இருக்கும் போல் மனத்தளவில் நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். பர்சன்டேஜ் ஆஃப் என்ன ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கு நிறைய அதிகமாக இருக்கும். அதனால் மொழி என்று வரும்போது எத்தனை மொழியில் பிரிவுகள் இருந்தாலும், மொழிக்குள்ளேயே பிரிவுகள் இருந்தாலும், எத்தனை விதமான மொழி இருந்தாலும் அத்தனை மொழியிலையும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வேறு சில மொழிகளையும் கற்று உணர்வது அத்தியாவசியம். நம்மளை போல் விருந்து பிறந்த பாரத நாட்டில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு மொழி தான் இருக்குது அவங்க ஊரில், வேறு லாங்குவேஜே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வேறு சில மொழிகளை தெரிந்து கொள்வது பிற நாடுகளுக்கு செல்லும் பொழுது அது உதவியாக இருக்கும், உறுதுணையாகவும் இருக்கும். அதனால் லாங்குவேஜை சொல்கிறதுக்கு முன்னாடி அதோடு கூட ஒன்றிணைந்து வருவது எண்ண ஓட்டங்கள், தாட் ப்ராசஸஸ், திங்கிங். அது எப்படி உங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்கும்னா அந்த எண்ண ஓட்டங்களை செம்மைப்படுத்திக்கணும். சிறப்பாக பேசணும், நிஜம் மட்டும் பேசணும், போய் பேசுகிறத தவிர்க்கணும். நிஜம் பேசுறதுக்கும் போதே குவாலிட்டி ஆஃப் பேசுகிற நிஜத்தை ஓவர் த பீரியட் என்ன பண்ணணும், அதை குவாலிட்டி வைஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி நிஜம் பேசுகிறோம், அந்த நிஜத்தில் என்ன இருக்குது, ஒரு 50 பங்கு நிஜம் இல்லாததும் இருக்குது அப்படின்னா ஓவர் த பீரியட் அந்த 50 பங்கு நிஜமில்லாத வார்த்தைகள் சொல்கிறோமே அதையும் துளி துளியாக நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது ஒரு பழக்கமாக இருக்கணும். அது ஒரு மேண்டேட்டரி ஹேபிட்டாக நம்ம வளர்த்துக்க வேண்டியது அத்தியாவசியம். அதனால் ஒரு நாளும் சிறப்பாக எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் வித்தியாசங்களும் மாறுபடும். அந்த மாறுபடுவது என்பது என்ன, மாற்ற முடியாதது. நிச்சயமாக நம்ம எல்லாரும் சிறப்பான மொழியில் பேசுகிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். சிறப்பான மொழியில் எண்ண ஓட்டங்கள் எப்படி சொல்லணும், எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சென்றால் தான் அந்த எண்ணம் சிறப்பாக இருக்கும். அப்போ சொல் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கணும்னா நிச்சயமாக குவாலிட்டி பிஹேவியர் இருக்கணும். என்ன நடக்கிறதோ அதை சிறப்பாக பேச தெரியணும். அதில் என்ன மாற்றி சொல்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறதுல சிறப்பாக இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கணும். அதை வார்த்தையை அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். என்னத்துக்கு, நிச்சயமாக அதில் செம்மைப்படுத்த வேண்டிய கொள்கைகள் இருக்கணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க ட்ரைவியல் திங்ஸ்க்கெல்லாம் தே ஸ்டார்டட் டெல்லிங் லைஸ். அப்போ அவங்க சொல்கிறது பொய்ன்னு தெரிஞ்சால் உடனே அதை டெம்பர் டேண்ட்ரம்ஸ் வரும், சிலப்போ குரலை வசதி பேசுவாங்க. இது எல்லாமே சிறப்பான அளவில் மேலே போகும். ஸோ அந்த நேரத்தில் அது எல்லாம் என்ன இல்லை ட்ரைவியல் திங்ஸுக்கு நான் பொய் சொல்லக்கூடாது. நிஜம்தான், எல்லாத்துக்குமே பொய் சொல்லக்கூடாது. ட்ரைவல் திங்ஸாக இருந்தாலும் யூ ஷுட் ஹாவ் த கரேஜ் டு ஃபேஸ் த ரியாலிட்டி, டெல் த ட்ரூத். எங்கேயோ போனியா, விளையாடினியா, எந்த இடத்துல போய் விளையாடினேன் அப்படின்னு கேட்கும்போது அங்கே போய் விளையாடினேன்னு சொன்னால் ஒருவேளை அம்மா கோவிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நிச்சயமாக என்ன செய்யணும், அதை சொல்லாமல் இருக்கிறது. எங்கேயோ போனோன்னா அங்கே போகாமல் வேறு இடத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதெல்லாம் இல்லாமல், அம்மா நான் இந்த இடத்துக்கு போனேன், அங்கே என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நாங்கள் தினம் விளையாடுறவங்க தான், ஆனால் டுடே ஐ ஹவ் கான் டு தட் ஏஜ், அந்த ரொம்ப தூரம் போய் கொஞ்சம் நேரம் விளையாட்டு வந்தேன், உங்களுக்கு அது பிடிக்கிறதா, டஸ் இட் குட் அப்படின்னு நம்ம ஓப்பனாக கேட்கலாம். அதில் என்ன ஆகும், எப்படி பேசுவதத்தில் லாங்குவேஜில் மொழியில் சிறப்புத்தன்மை வரும்னு சொன்னால், நான் செய்கிறது சரிதானா அப்படின்னு கேட்டு பழகிற அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டா நிச்சயமாக நம்ம தவறு செய்கிறத அளவில் குறைச்சிடலாம். டிகிரி ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ்னு இருக்கே அதுலேயே குறைக்க முடியும். அந்த ரேட்டிங்ஸ் வருதே அதுலேயும் நல்ல செம்மையான ரேட்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் செய்கிறது சரிதானா, டஸ் இட் அக்செப்டட் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். இதை ஒத்துப்பாங்களா நான் செய்கிறத, இதை ஒத்துக்க மாட்டாங்கம்மா, நம்ம பசங்களுக்கெல்லாம் பிடிக்காதுப்பா, இதை மாற்றிக்கணும்பா அப்படின்னு சொன்னாலும் வி ஷுட் ரெடி டு டூ தட். இல்லை இதெல்லாம் இல்லைப்பா கண்டிப்பாக திருத்திக்கணும் அப்படின்னா திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே, யூ கேன் கெட் அலாங் வித் திஸ், பரவாயில்ல இது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுபோல் செய்திகளை பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கலாம். அப்போ மொழி என்ன சொன்னால், அக்செப்டிங் த ரியாலிட்டி, இட் மேக்ஸ் யூ டு திங்க் ப்ராப்பர், இட் மேக்ஸ் யூ டு அக்செப்ட் தி மிஸ்டேக்ஸ். அப்போது சரியான விஷயத்தில் சரியான அளவில் நம்ம யோசித்தமான நம்மளுடைய தவறுகளை நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. தவறுகள் உணர்ந்தாலே அது என்ன அர்த்தம், திருத்திக்கிறது அத்தியாவசியம்னு அர்த்தம். சரியா? இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.